உணவு ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. 27 நட்சத்திரங்களுக்குமே இந்த உணவு வகைகள் இருக்குது. இந்த உணவு சாப்பிட்லாம், இந்த உணவு சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிட்டா கோடீஸ்வரனாகலாம். அதுக்குரிய விஷயங்கள் வந்து அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கணும். இப்போ மஞ்சள் கலரில் இருக்கிற ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா குருன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடியவங்க, இலை தடைகளாக இருக்கக்கூடிய கீரை வகைகளை சாப்பிடக்கூடியவங்க. சில பேருக்கு ஏன் நோய் வருது, அவங்க வந்து இந்த பீஸா பர்கர் சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து கோக்கு குடிக்கிறது, அதெல்லாம் கெமிக்கல் ஐட்டம் தானே. அது ஏன் அப்படி அந்த ராகுவோட ஆதிக்கம் இருந்தது. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த மாதிரியான இது இருக்கும். சில பேர் அசைவ பிரியர்களாகவே இருப்பாங்க. பிரியாணியை செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்கல்ல, அப்போ இந்த பிரியாணியில் போடப்படக்கூடிய உணவு வகைகள் அதில் எல்லாமே கலந்து வரும். கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அனைத்து கிரகங்களும் உள்ள அதுக்குள்ளே வந்துடும். பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு நல்லா பணம் வரணும்னா ஸ்வீட்ஸு நிறையா அவங்க எடுத்துக்கணும். உணவு பஞ்சம் ஏற்படுறதுக்கும் நிறையா வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இப்போ அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து எராடிகேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பொதுவாகவே நெய், பால், தயிர், அந்த வெண்ணெய் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மணி ஃப்ளோவே நிறையா கிடைக்கும். பணக்காரங்க மட்டுமே சாப்பிட்றதுக்கு தானே இது ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் சொல்கிறேன். பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது. தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்மோடு யாருக்கான்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை சிந்தனையாளர் நற்பவி நம்பிராஜன் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். நான் இந்த கான்செப்ட் உங்கள்கிட்ட பேசும்போதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உணவு ஜோதிடம் அப்படின்னு சொன்னீங்க. எனக்கு வந்துட்டு மருத்துவ ஜோதிடம் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் அந்த உணவு ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அப்படி ஒரு விஷயம் இருக்கா சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பாக. அதாவது கிரகங்களுக்கு வந்து நிறையா கேரக்டரைசேஷன் உண்டு. அதாவது குணாதிசயங்கள், அதுக்கப்புறமா காரகத்துவங்கள்னு சொல்கிறோம். இப்போ நமக்கு எப்படின்னா ஒரு கிரகத்துக்கும் உறவு அப்படின்னு இருக்கும். சூரியன்னா அப்பா, சந்திரன்னா அம்மா, அதுக்கப்புறம் செவ்வாயின்னா சகோதரம், புதன்னா மாமா இல்லை காதலன் காதலி, குருன்னா வந்து குழந்தைங்க, சனின்னா சித்தப்பா பெரியப்பா, இந்த மாதிரி. ராகுகேதுன்னா தாத்தா பாட்டி. ஸோ அதே மாதிரி உணவுமே அந்த கிரகங்களுடைய ஆளுமையோடு இருக்கும். 27 நட்சத்திரங்களுக்குமே இந்த உணவு வகைகள் இருக்குது. இந்த உணவு சாப்பிட்லாம், இந்த உணவு சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் இருக்குது. அப்போ லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் நிறையா விஷயங்கள் இருக்குது. இன் ஜென்ரல் வந்து பொதுவாக சில உணவுகளை நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு நம்மளுடைய ஹார்மோன்களே சில நல்ல விதமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப் வந்து கிடைக்கும். உதாரணமாக நம்ம பாவைக்காய் அந்த மாதிரி கசப்பான பொருளை பார்த்தா யாருக்கும் அவ்வளோவா பிடிக்காது இல்லையா? அதே ஒரு இனிப்பு அப்படின்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் அவங்களுக்கு டயபெட்டிக் இல்லை அப்படின்னா இனிப்பை விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக தானே இருக்காங்க. சார், இப்போது நான் நிறையா இப்போ இந்த யூடியூப் சேனல்லாம் பார்த்தோம்னா இதை சாப்பிட்டா கோடீஸ்வரன் ஆயிடலாம், அதை சாப்பிட்டா கோடீஸ்வரன் ஆயிடலாம் இப்படிலாம் சொல்கிறாங்களே, அதுதான் இப்போ இந்த உணவு ஜோதிடமா அப்படின்னு நான் கேட்க வரேன். இல்லை, இதை சாப்பிட்டா கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னா அதுக்குரிய விஷயங்கள் வந்து அவங்க ஜாதக கட்டத்தில் இருக்கணும். பொது பலன்கிறது ஒரு விஷயம். தனியாக வந்து ஒருத்தருக்கு வந்து சில கிரகங்களே ஆகாத கிரகமாக இருக்குது, அதை போய் சாப்பிட்டா அவனுக்கு பிரச்சனையே வரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்லுங்கள் சார். இந்த கட்டம் இது வந்து நார்மலாகவே இதை பார்த்தாலே சொல்லிடுவாங்கப்பா இவன் பிறவி கோடீஸ்வரன், இவன் சாகிற வரைக்கும் கோடீஸ்வரனாக இருப்பான். அவங்கள வச்சு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களேன். உதாரணமாக 10ல் சுக்கிரன் இருக்குன்னா அதுக்கு மாளவிகா யோகம் அப்படின்னு பேர். அப்போ அந்த சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இனிப்பு பொருட்கள் அல்லது வெண்ணெய், பால், இது மாதிரியான உணவுப் பொருட்கள் வந்து அவங்க இன்டேக்காகவே எடுத்துக்குவாங்க. அதை இல்லை அது சம்மந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவங்களாம் இருப்பாங்க. நிறைய பேர் இனிப்பு கடை வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா? அதேமாதிரி பால் கடை, தயிர் கடை, சிலது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் கடை வச்சுருப்பாங்க. ஐஸ்கிரீம் வந்து சனியோட அம்சத்துலேயே வரும், சுக்கிரனோட இதுலேயும் சேர்ந்து வரும், கிரக இணைவாக வரும்.
சனி வந்து கோல்டு பிளானட்னு சொல்கிறது உண்டு. ஆமாம். அதே மாதிரி சுக்கிரன் வந்து இனிப்பை குறிக்கக்கூடியது. ஐஸ்கிரீமுக்கு ஒரு நல்ல இது உண்டு. ஸோ அது மாதிரி சில அமைப்புகள் அவங்களுக்கு வந்து 4ஆம் பாவம் தான் நமக்கு வந்து போஜன ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த 4க்குரியவன் எப்படி இருக்கான் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த உணவு சம்மந்தப்பட்ட இதுலேயே அவங்களுக்கு ஒரு நாட்டம் இருக்கும். ஒரு சில பேருக்கு பழைய சோறு தான் பிடிக்கும், இந்த பழங்கஞ்சி சாப்பிட்றது அல்லது இந்த கருவாடு சாப்பிடுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுடுசாதமாக இருந்தாலுமே அதில் தண்ணியை ஊற்றி சாப்பிட்ற நபர்கள்லாம் இருப்பாங்க. ஆமாம். அது ஏன் அப்படின்னா அது வந்து இந்த சனியோட ஆதிக்கம் இருக்குன்னு வைங்க, அவங்களுக்கு அந்த மாதிரி பழைய சோறு சாப்பிட்றது, கூலிங்காக சாப்பிட்றது, இது மாதிரி கருவாடு சாப்பிட்றது, ஏன்னா அதெல்லாம் பழசு அப்படிங்கிறதே சனியோட அம்சத்தில் தான் வரும். அதனால் வந்து அந்த மாதிரி உணவு எடுத்துக்குவாங்க. இப்போ 4ல் சுக்கிரன் இருக்குது அப்படின்னா அவங்களுக்குலாம் ஸ்வீட்டு, லக்ஸூரியஸ் ஸ்வீட்டு இது மேலே நிறையா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கல்ச்சரில் வந்து இருக்கக்கூடியது, இப்போ திருநெல்வேலி சைடெலாம் பார்த்தீங்கன்னா நெல்லை லாலா கடை அப்படின்னு வச்சுருப்பேங்க. ஆமாம். இப்போ ஊருக்கு வந்து ஒரு உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து புவிசார் குறியீடே கொடுக்குற அளவுக்குலாம் இன்றைக்கி வந்திருக்கு. கோயில்பட்டி கடலை மிட்டாய், திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, கோயில்பட்டி கடலை மிட்டாய் மாதிரி மணப்பாறை முறுக்கு, இது மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா. திருப்பதினா லட்டு அப்படின்னு தானே இருக்குது. ஆமாம் சார். அதை மாதிரி ஒரு கிரகத்துக்குமே அந்தந்த இது உணவு வகைகள் இருக்கும். இப்போ மஞ்சள் கலரில் இருக்கிற ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா குருன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். அதே வந்து தேன் வந்து குருவில் தான் வரும். அதனால தான் சில பேருக்கு பேரே வந்து மது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும். அப்போ அந்த கிரகம் தான் அவங்களுக்கு அந்த பேரையே கொடுத்துருக்கு. ஸோ சில பேர் வெஜிடேரியனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அவங்க வெஜிடேரியன் தான் சாப்பிடுவாங்க. பச்சை காய்கறிகள் சாப்பிடக்கூடியவங்க, இந்த மாதிரி இலை தலைகளாக இருக்கக்கூடிய கீரை வகைகளை சாப்பிடக்கூடியவங்க. நம்ம இதெல்லாம் சொல்லுவாங்க, வெண்டைக்காய் சாப்பிட்டா நல்லா கணக்கு வரும் அப்படின்னு. வெண்டைக்காய்க்கும் கணக்குக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வரும். ஏன்னா வெண்டைக்காய் புதன் நல்லா வலுத்திருந்தா தான் அவனால் கணக்கே போட முடியும். இப்போ ஜோதிடமே ஒரு கணக்கு தானே. ஒருத்தவங்களோட டேட் ஆஃப் பர்த்து இன்றைக்கி தான் நம்ம சாஃப்ட்வேர்லலாம் போடுறது உண்டு. அந்த காலத்துலலாம் வந்து அவங்க பிறந்த நேரம் தேதியை வச்சு பஞ்சாங்கத்தில் பார்த்து என்ன தசா இருப்பு கட்டியிருக்கு, எந்த நேரத்தில் பிறந்திருக்கான், என்ன லக்னம் விழுந்திருக்கு, சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அதை வச்சு ராசியாக கணிச்சு லக்னத்தை கணிச்சு தான் வந்து அவங்க கணக்கு போடுவாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வாழை இலை அது சந்திரனாக வரும். வாழை பழமாக இருக்கும்போது அது குருவாக மாறிடும். அதனால தான் யானைங்கிறது குரு, யானைக்கு போய் பழம் கொடுக்குறது. இப்போ அண்ணாச்சி மாப்பழம் வாழை முக்கணிகள்னு சொல்கிறாங்க இல்லையா. இப்போ மஞ்சள் கலரில் தான் அது 3மே இருக்கும். ஆமாம். அது 3யுமே நம்ம வந்து குருவோட அம்சத்தில் எடுக்கலாம். இங்கே கலர் திரவியம் வேலை செய்யும். அதுக்கப்புறம் அதோட சுவை இருக்குது, 6 சுவை உணவுகள்னு நம்ம சொல்கிறோம். அது மாதிரி என்ன இனிப்பு, கசப்பு, துவர்ப்பு, அதுக்கப்புறமா உப்பு, கார்புன்னு சொல்லுவாங்க. உரைப்புக்கு வந்து கார்புன்னு கூட சொல்கிறது உண்டு. இந்த மாதிரியான சுவை வகைகளை வச்சு இந்த கிரகங்களோட இதை வந்து தீர்மானிப்பாங்க. இவங்களுக்கு வந்து இந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த உணவை அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது நல்ல விதமாக வேலை செய்யும். ஒருத்தன் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அதுக்குமே வந்து வழிவகைகள் இருந்தால் தான் உண்டு. வெறுமனே சாப்பிட்டுட்டே இருந்தாப்புல கோடீஸ்வரன், சாப்பாடு வேணும்னாலும் நமக்கு வருமானம் வேணும்ல, அது ஒரு சப்போர்ட்டிவான இது தான். அதாவது இப்போ உணவுங்க என்பது வந்து நம்ம உடல் சார்ந்தது, மனம் சார்ந்தது, எல்லாத்துக்குமே அது ஒரு ஃபியூவலாக ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ அதை கரெக்டாக நம்ம எடுத்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஜங்க் ஃபுட்டாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்பு பாதிக்கப்படும், அண்ட் தென் மனசு பாதிக்கப்படும், அதுவே நம்மளுடைய உழைப்பை வந்து கெடுக்கும். அப்படி கூட எடுத்துக்கலாமா சார் இதை? கண்டிப்பாக. சில பேருக்கு ஏன் நோய் வருது, அவங்க வந்து இந்த பீஸா பர்கர் சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து கோக்கு குடிக்கிறது, அதெல்லாம் கெமிக்கல் ஐட்டம் தானே. அது ஏன் அப்படி அந்த ராகுவோட ஆதிக்கம் இருந்தது. இந்த ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றவங்களுக்குலாம் அந்த மாதிரியான இது இருக்கும். சில பேர் அசைவ பிரியர்களாகவே இருப்பாங்க. இந்த செவ்வாய் சனி காம்பினேஷன், இந்த ராகு இதெல்லாம் அவங்களுக்கு ஆதிக்கமாக இருந்ததுன்னு வைங்க, அவங்க அசைவ உணவை தான் விரும்புவாங்க. இப்போ இஸ்லாமியர்கள் வந்து
பிரியாணி அதிகமாக விரும்புகிறாங்கல்ல. ரம்ஜான் நோம்பில் இப்போ இதாக இருக்கும்போது அவங்க பிரியாணி தானே சாப்பிட்றாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு அவங்க அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கூட விரதம் இருந்துட்டு பிரியாணியை செலிப்ரேஷனாக கொண்டாடுறாங்கல்ல. அப்போ அந்த பிரியாணியில் போடப்படக்கூடிய உணவு வகைகள் அதில் எல்லாமே கலந்து வரும். கிஸ்மிஸ், முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு எல்லாமே அன்னாசி பூ, இது மாதிரியான இதெல்லாம் அனைத்து கிரகங்களும் உள்ள அதுக்குள்ளே வந்துடும். நீங்கள் என்ன தான் இருந்தாலும் ஒரு தலவாழை போட்டு எல்லா காய், கூட்டு, பருப்பு, அவியல், மோர், ரசம் எல்லாம் சாம்பார் கிம்பார்னு வச்சாலுமே இந்த பிரியாணி அடிச்சிக்க முடியாது. எல்லாருமே அதுக்கு தானே மயங்கி போகிற அளவுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆற்காடு பிரியாணி, அந்த பிரியாணி, தலப்பாக்கட்டி பிரியாணி, தம் பிரியாணி, இன்றைக்கி ஒரு தவறா செட்டு வச்சுட்டு பிரியாணி விற்கிறவங்க, சைக்கிளில் விற்கிறவங்க, காரில் விற்கிறவங்க, இப்படி நடமாடும் பிரியாணி கடையே நிறையா வந்துடுச்சு இல்லைங்களா? ஆமாம். அந்த காலத்தில் இருந்த அளவுக்கு கம்மியான நபர் அன்றைக்கினா பாய் பிரியாணின்னு தான் இருந்தது. இன்றைக்கி அப்படி இல்லாமல் விதவிதமான பிரியாணிகள். சென்னை மாதிரியான நகரத்திலே பாருங்கள், தெருவுக்கு 10. ஆமாம். சென்னை ஏன் வந்து உணவுக்கு வந்து இங்கே நீங்கள் ஒரு உணவு தொழில் பண்ணீங்கன்னு வைங்க, நீங்கள் எப்படினாலும் பழச்சிக்கலாம். உணவு அப்படிங்கிறது இங்கே ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னா, சென்னை வந்து ரிஷபராசி. எப்படி வந்து நம்மளை ஒரு ஜாதக இதுக்குள்ளே அடக்குறாமோ, ஒரு ராசி நட்சத்திர லக்னத்துக்குள்ளே அடக்குறோமோ, அதே மாதிரி ஊர்களையும் நாடுகளையும் நகரங்களையும் அடக்க முடியும். கண்டிப்பாக. இது ஏன் ரிஷபம் அப்படின்னா, ரிஷபங்கிறது சுக்கிரனோட வீடு. சந்திரன் அங்கே உச்சமாவார். சரிங்களா? ரிஷபத்தில் தான் ரோகிணி நட்சத்திரம் இருக்கும். அந்த ரோகிணிங்கிறது கிருஷ்ணன். அப்போ அந்த இது வந்து வெண்ணெய் அப்படிங்கிற மாதிரியானது. அப்போ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருக்கிறதுனால தான் இங்கே கோடம்பாக்கம், கோலிவுட் அப்படிங்கிறதும் நிறைய திரை நட்சத்திரங்களும் இருக்காங்க. அதே போல் சந்திரன் உச்சமாக இருக்கிறதுனால தான் இங்கே உணவு சம்மந்தப்பட்ட நிறைய தொழில் இருக்குது. எத்தனை பெரிய பெரிய ஹோட்டல் நிறுவனங்கள், சரவண பவன், அடையார் ஆனந்த பவன், கையேந்தி பவன்லேருந்து ஏகப்பட்ட இது இருக்கு இல்லைங்களா, ஸ்டார் ஹோட்டல்ஸ். ஆமாம். அதனால தான் வந்து இது ரிஷபமாக இது பண்ணி வச்சுருக்காங்க, கன்சிடர் பண்ணுறோம். பொதுவாகவே ஒருத்தங்களுக்கு நல்லா பணம் வரணும்னா ஸ்வீட்ஸு நிறையா அவங்க எடுத்துக்கணும். அவங்களுக்கு அனுபவத்தில் பார்க்கணும். அவங்க ஜாதகம் ஓரளவு இன்றைக்கி எல்லாருக்குமே எந்தெந்த இடத்துல என்னென்ன கிரகம் இருக்குது, எதை எப்படி செயல்படுத்தலான்னு மேக்சிமம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களே எனக்கு இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, நான் என்ன பண்ணட்டும், ஏது பண்ணட்டும், நான் என்ன சாப்பிட்லாம், என்ன கலர் ட்ரெஸ் போடலாம், கண்ணாடி போட்டுக்கலாமா வேணாமா, தாடி வைக்கட்டுமா வேணாமா, இப்படி கேட்கக்கூடிய நபர்கள்லாம் வெல் டெவலப் ஆகிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு முன்னே இருந்த ஜோதிடமும் இப்போ இருக்கிற ஜோதிடமும் மாறுபட்ட நிலையில் மாறிடுச்சு. ரொம்ப எவல்யூஷன் ஆகிடுச்சு. ஆமாம். அன்றைக்கெல்லாம் மரத்தடியில் ஜோசியம் பார்த்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஜூம் வாயிலாகவும் யூடியூப் வாயிலாகவும் இந்த ஜோதிடர் வந்து உலக அளவில் தெரிகிற அளவுக்குலாம் தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்து போயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்து இந்த கிரகம் ஆளுமை செய்யும். அப்படி பார்க்கும்போது 1947 அந்த பீரியட் இருக்கு இல்லைங்களா, அந்த டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயோடது மேச ராசியோட இது இருந்தது. 1977 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிஷபத்தை இது பண்ணும். கிட்டத்தட்ட அது ஒரு 30 வருஷம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபமாக, அதனால தான் திரையில் துறையில் இருந்தவங்கெல்லாம் வந்து சிஎம்மாக வந்ததுக்கு காரணம். அரசியல் வந்தது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது மிதுனம், புதனோட இது. அதனால தான் மிதுனத்தை குறிக்கக்கூடியதான புதன் அப்படிங்கிறது, அமெரிக்கா அப்படிங்கிறது இந்த உலகத்தையே ரூல் பண்ணுற அளவுக்கு இருக்காங்க. ஸோ அதனால தான் ஜோதிடர்கள் டெவலப் ஆனது, தகவல் தொழில்நுட்பம் டெவலப் ஆனது, ஃபோனுங்கிறது டெவலப் ஆகி இன்றைக்கி வந்து கையிலேயே செல்ஃபோன் வச்சுருக்கிறது உலகத்தையே நம்ம கையில் வச்சுருக்க மாதிரி இருக்குது. அடுத்து வரக்கூடியது கடகம் அப்படிங்கிற சந்திரனோடது. அது 2027 30 வருஷம், 2057 வரைக்கும். அப்போ உணவுலேயே நிறைய புரட்சிகள் ஏற்படும். ஓகே. நாமளே நிறைய இயற்கை உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாறி அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கா சார்? நிறைய மாற்றங்கள் ஏற்படும்.
உணவு பஞ்சம் ஏற்படுறதுக்கும் நிறையா வாய்ப்பு உண்டு. அதாவது இந்த இப்போ அந்த ஜங்க் ஃபுட்ஸ்லாம் வந்து எராடிகேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போவுமே நிறைய பேர் ஆர்கானிக் ஃபுட்ஸ்னு மாறிக்கிட்டு இருக்காங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி, இப்போ உதாரணமாக சனி ஒருத்தங்களுக்கு வளர்த்துருக்கு அப்படின்னா, இல்லை சனியை ஸ்ட்ராங் பண்ணணும்னா அந்த கருப்பு கவுனி அரிசி எடுக்கலாம். மூங்கில் அரிசின்னு ஒன்று இருக்குது, அது வந்து சூரியன், அது மூங்கில்ங்கிறது சூரியனை குறிக்கக்கூடிய மாதிரியே வரும். அப்போ அவங்க வந்து மூங்கில் அரிசி சாப்பிட்லாம். சனி சூரியன் அவங்களுக்கு சேர்க்கை இருக்குது அப்படின்னா இந்த அரிசியில் கொஞ்சம் அந்த அரிசியில் கொஞ்சமும் எடுத்து அவங்க அதை வந்து குக் பண்ணி கூட சாப்பிட்லாம். இது மாதிரியான காம்பினேஷன், கிரக காம்பினேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம உணவை மாற்றிக்கிறது இனிமேல் நடக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 கிரகங்களுக்கும் தானியங்கள் கொடுத்துருக்காங்க. சூரியன்னா கோதுமை, சந்திரன்னா நெல், அரிசி, இதெல்லாம் அதில் தண்ணியும் சந்திரன் தான். செவ்வாய் வந்து தோரம் பருப்பு, புதன்கிறது பச்சை பயிறு, அப்புறமா வந்து இயற்கையாக இருக்கிற எல்லா காய்கறிகள் எல்லாமே புதன் தான். குருங்கிறது கொண்டக்கடலை, உருளைக்கிழங்கு கூட குருவில் தான் வரும். அதுக்கடுத்து சுக்கிரங்கிறது மொச்சை, சனி எள்ளு, அதுக்கடுத்து ராகு உளுந்து, கேது வந்து கொள்ளு. குதிரைக்கு அதனால தான் கொள்ளு கொடுக்குறாங்க. ஒருத்தவங்க கேது தசை நடக்குது, கொள்ளு அவங்க சாப்பிட்லாம். ராகு தசை நடக்குது, உளுந்தங்கஞ்சி, உளுந்தங்களி, உளுந்த வடையை கூட சாப்பிட்லாம். எதுக்கு வந்து கலைஞரோட சமாதிக்கு இன்றைக்கும் போய் உளுந்த வடை வைக்கிறாங்க? இதெல்லாம் காரணம் இருக்குது. எல்லாமே கிரகங்கள் அடிப்படையில் தான் நிறைய வேலை செய்யும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் கலரில் இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கிட்டாலும், அதாவது ஒரு ஆரஞ்சு, பப்பாயா, கேரட் இந்த மாதிரியான ஐட்டங்கள். ஆமாம், உங்களுடைய சுவாதிஷ்டான மணிப்பூரகம்ங்கிற அந்த சக்கரா வந்து செயல்படும். 7 சக்கரம் இருக்குல்ல, 7 சக்கரமுமே 7 கிரகங்கள் மாதிரி தான். சாயா கிரகங்கள் தான் ராகு கேது. மற்ற சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனிங்கிறது 7 சக்கரத்தையும் அதில் இது பண்ணிடலாம். அப்போ நம்ம சுவாதிஷ்டானமோ மணிப்பூரகமோ நல்ல விதமான ஆக்டிவேஷனில் இருந்தால் இந்த சுக்கிரங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியாக சுலபமாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்றது. ஆரஞ்சு பழம் இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சு பழத்தையும் நீங்கள் அதிகமாக சாப்பிட்லாம். கமலா ஆரஞ்சு சாப்பிட்லாம். நார்மலாக இந்த இப்போ கிடைக்கக்கூடிய ஆரஞ்சு கலர்லேயே இருக்கக்கூடிய ஆரஞ்சு பழம். இப்போ பூசணிக்காய் இருக்குது, வெள்ளை பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா, அந்த வெள்ளை பூசணிக்காயெல்லாம் எல்லாருமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? சிருஷ்டி சுற்றி போடுறதுக்கு, அமாவாசைக்கு உடைக்கிறதுக்கு, இல்லை வேறு ஏதாவது கழிச்சு கட்டுக்கிறதுக்கு அதை இது பண்ணுவாங்க. வெள்ளை பூசணியை நீங்கள் வந்து ஜூஸாக குடிக்கலாம், வெறும் வயிற்றுல அதை விதையோட அரைச்ச வெள்ளை பூசணியில் ஸ்வீட் பண்ணி சாப்பிடலாம். அல்வா பண்ணுவாங்க. ஆமாம், நார்த்துலலாம் அது ரொம்ப மிக முக்கியமாக இது பண்ணுவாங்க. மார்வாடியில் அவன் உணவில் சேர்த்துக்குவான். அவன்லாம் பணக்காரனாக இருக்கிறதுக்கு காரணம் அவன் நிறைய ஸ்வீட்டு சாப்பிட்றதும் இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறதுனால தான். நெய் வந்து எதில் வரும்? சில இடங்களில் அது குருவாகவும் இருக்கும். பால் பொருட்கள் அனைத்துமே சுக்கிரனோட அம்சத்தில் தான் வருது, சுக்கிரனாகவும் சொல்லக்கூடியதாக இருக்குது. ஓகே சார். இப்போ ஏன்னா நம்ம அதனால தான் பாருங்கள், பிராமணர்கள் அதிகமாக நெய் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க பூண்டையும் வெங்காயத்தையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. பூண்டும் வெங்காயமும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுவாக வரும், குருவுக்கும் ராகுக்கும் ஆகாது. அதே போல் ஜெயினர்கள் பார்த்தோன்னா அவங்களும் அதை விளையிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மேக்சிமம் தவிர்த்துருவாங்க. அதுக்கு எதுவும் ரீசன்ஸ் இருக்கா? அதாவது ஜாதக ரீதியாக கேட்குறேன். பொதுவாகவே வந்து என்ன அப்படின்னா, நிறைய அந்த சுத்தம் பார்க்குறது, வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்னால கீழெல்லாம் அந்த பூச்சி போகும், புழு போகும், பாம்பு போகும், அந்த மாதிரியான இதுக்காகவே அவங்க இது பண்ணுறது உண்டு. நம்ம இதில் வந்து எதுக்கு வந்து பிராமணர்கள் வந்து அந்த இதை வெங்காயம் இதெல்லாம் எடுக்கிறது இல்லை அப்படின்னா, அது வந்து காம உணர்ச்சியை அதிகமாக கொடுக்கும், வெங்காயமும் பூண்டும். அதனால் அவங்க அதை வந்து தவிர்க்கக்கூடியதாக வைத்திருக்கிறாங்க. இன்னொன்று ஆக்ரோஷத்தை அதிகமாக கொடுக்கும். அவங்க பார்த்தீங்கன்னாலே சில பேர் என்ன சொல்லுவாங்க, தயிர் சாதம்னு சொல்லி திட்டுவாங்க. ஏன்னா அவங்க அதை தான் மெயினாக ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்கிற ஃபுட்டாக இருக்கும். அதேமாதிரி பருப்பு நிறைய எடுத்துக்குவாங்க. எல்லாம் அவங்க இதில் வந்து நெய் இல்லாமல் கிடையவே கிடையாது. சாம்பார்னாலும் அதில் நெய்யை போட்டு தான் சாப்பிடுவாங்க. நெய் சாப்பிட்டு தான் அவங்க ரொம்ப குண்டானது காரணம். நீங்கள் நல்லா வசதியாக இருக்கக்கூடிய அந்தணர்களையும் பாருங்கள், ரொம்ப கஷ்டப்படுற பிராமணர்களையும் பாருங்கள், வித்தியாசம் இருக்கும். நல்லா வசதியாக இருக்கிறவங்க
இந்த நெய் போட்டு சாப்பிட்டு நல்லா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பாங்க. அவங்கெல்லாம் காரணம் அதுக்கு அந்த நெய்யை எடுத்துக்கிறது தான். பொதுவாகவே நெய், பால், தயிர், அந்த வெண்ணெய் இதெல்லாம் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மணி ஃப்ளோவே நிறையா கிடைக்கும். முந்திரி, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு எதுக்கு இது வந்து காஸ்ட்லியான இதுன்னு வச்சுருக்கான்? பணக்காரங்க மட்டுமே சாப்பிட்றதுக்கு தானே இது ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். எல்லாருமே நம்மலாம் ட்ரை ஃப்ரூட்ஸு சாமானியர்கள் ஈஸியாக வாங்கி சாப்பிட்றாங்களா? கிடையாது. ஆனால் அதுக்கு வந்து அந்த பணத்தை இருக்கக்கூடிய சக்தி இருக்குது. ட்ரை ஃப்ரூட்ஸு எல்லாருமே எடுத்துக்கணும். அதை நீங்கள் உணவு பழக்கத்தை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மணி ஃப்ளோங்கிறது சூப்பராக வரும். ஸோ அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய உணவு வகைகள், எல்லோ கலரில் இருக்கக்கூடிய உணவு வகைகள், சிவப்பு கலரில் இருக்கக்கூடியது தக்காளி, ஆப்பிள். ஆப்பிள் தானே இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஃப்ரூட்டாக இருக்குது. ஸ்ட்ராபெரி, ப்ளூபெரி எடுக்கலாம். நிறைய பெரிஸ் இருக்குது. இப்போ கேன்சருக்கு கூட அந்த ப்ளூபெரிலாம் வந்து மருத்துவ குணம் முக்கிய ஒன்று தான். அதுமாதிரி சக்கரவள்ளி கிழங்கு அதிலே இருக்குது, சக்கரவள்ளி கிழங்கு. அப்போ வந்து கிழங்கு அப்படின்னு வந்துடுச்சுனாலே உங்களுக்கு வந்து அது குருவாக இருக்கும். சர்க்கரை வள்ளின்னு வரும்போது அது சுக்கரனாக மாறிடும். ஓகே. இப்போ ஒருத்தங்க ஜாதகத்தில் குரு சுக்கரன் சேர்ந்துருந்ததுன்னு வைங்களேன், குரு வந்து சுக்கரனோட நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடத்தில் இருக்குது, அல்லது குரு வீட்டில் இருக்குது, தனுசுலையும் மீனத்துலையும் சுக்கரன் இருந்ததுன்னா அதுவும் குரு சுக்கரன் தான். குருவோட 5, 7, 9 பார்வையில் இருந்தாலும் அதுவும் இணைவாக தான் எடுத்துக்கணும். இந்த குரு சுக்கரன் சேர்க்கை எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு கோடீஸ்வர தன்மை குறிக்கக்கூடியது. ஆனால் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது குரு சுக்கரன் முடம்பாங்க. இவன் செய்கிறதா அவன் தடுப்பான், தேவகுரு செய்கிறதா அசுரகுரு தடுப்பான். அப்போ அந்த மாதிரியான இதுக்கு வந்து நீங்கள் இந்த உணவுகளை அதில் கொண்டு வரணும். அப்போ வந்து நெய்யை யூஸ் பண்ணுறது, அப்புறம் இதை பால் சோறு சாப்பிட்றது, வெண்ணெயை பயன்படுத்துறது. பெண்கள் அனைவருமே முகத்தில் வெண்ணெயை வந்து ஃபேஷியலாகவே போட்டலாம். இப்போ கணவர் சொல் பேச்சு கேட்கல, சில பிரச்சனைகள்லாம் என்கிட்ட வரும். இந்த மாதிரி கணவர் வந்து வேறு அஃபையர் இருக்குங்க, அதை இது பண்ணணும், என் மேலே திரும்பவும் அவருக்கு நல்ல ஒரு இது வரணும், அட்ராக்ஷன் வரணும், என்ன பண்ணலான்னு கேட்கும்போது இந்த வெண்ணெயை உணவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இரவு நேரத்தில் அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுங்க அப்படின்னு. அது அதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சுக்கரன், கண்ணை வந்து சுக்கரன், வெண்ணையும் சுக்கரன் தான். சுக்கரனோட இதனால தான் அவர் இன்னொரு பெண்ணை தேடி போகிறது. சரிங்களா? அதை நம்மளே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக இதாகும். இது ஆக்சுவலாக வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவங்க ஃபார்முலா. நல்லா அந்த வெண்ணெயை வந்து இது பண்ண ஆம்பளைங்க காலிலே விழுந்துருவாங்க. அந்த மினிஸ்டர்ஸ்லாம் விழுறதுக்கு காரணமே இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேஜஸ் வந்துடும். இதை வேணால் எல்லா பெண்மணிகளுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெண்ணெயை அப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு விதிமுறைகள் இருக்குது. கடையில் வாங்கி போட்டுட்டு இருக்கக்கூடாது. அவங்களே பாலை வந்து பசும்பாலை வாங்கி, பாக்கெட் பால் பயன்படுத்தக்கூடாது. பசும்பாலை வாங்கி உர போட்டு மோராக்கி தயிராக்கி இந்த வெண்ணெய் எடுத்து அதை செய்யணும். அப்படி பண்ணால் தான் அது வேலைக்கு ஆகும். ஒரு 48 நாள் தொடர்ந்து செஞ்சு பார்த்தா அவங்களுக்கே ஒரு புது பொலிவு கிடைக்கும், தேஜஸ் கிடைக்கும். வீட்டுக்காரர் சொல் பேச்சு கேட்பார். வீட்டுக்காரர் மட்டும் இல்லை, ஆண்களே அவர்களுக்கு அடிமையாகிற அளவுக்கு கட்டுப்படுவாங்க. இது வந்து இந்த பிரபலங்கள் நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க, நடிகர்கள் நடிகைகள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.